ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கிறேன். அன்றைக்கு எலிசா சூனேம் என்கிற பட்டணத்திற்கு ஊழியத்திற்கு வருகின்ற போதெல்லாம் அந்த பட்டணத்திலே அவனை கவனிப்பதற்கு சூனேமியால் தன் கணவரோடு கூட பேசி மேல் வீட்டிலே ஒரு அறையை ஒதுக்கி அழகாய் ஆயத்தப்படுத்தி போஷித்து வந்தால் பிரியமானவர்களே, இவ்வளவு செய்தவளுக்கு பிரதி உபகாரமாக எலிசா அவளை அழைத்து, உனக்காக ராஜாவிடத்திலாவது சேனாதிபதி இடத்திலாவது பேச வேண்டிய காரியம் இருக்கிறதா என்று கேட்கிறார். எதுவும் வேண்டாம், நான் என் ஜனத்தாரண்டில் சுகமாய் குடியிருக்கிறவள் என்று சொல்ல சொன்னாள். அவளுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாத சூழ்நிலையிலே இருந்தாலும் அவள் தன் குறைவை குறித்து பேசாமல் தன் நிறைவை குறித்து பேசினாள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை போல இவரை போல அது இல்லை இது இல்லை என்று குறைவுகளாலே பேசாமல், ஆண்டவர் இம்மட்டும் என்னை நடத்தினார், நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியம், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், தேவன் இம்மட்டும் தந்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கும் போது நம் வாழ்க்கையில் எது இல்லையோ அதை நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆம், இருக்கிறவைகளுக்கு நன்றி செலுத்தும் போது இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக காரியங்களை உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்தவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, ஆகவே நான் நம்புவேன் இயேசுவை, நான் நம்புவேன் இயேசுவை. பாடுவோமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, அந்த புதிய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பதாக அவர் ஜெபித்த ஜெபத்தில் இப்படியாக சொல்கிறார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில், தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. அவர் சொன்ன ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. தம்முடைய ஜனங்களுக்கு தாம் சொன்னபடி நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். Bless them all in Jesus name. Amen.